கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பு காத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு.
குரல், இனிமையான பாடல்கள் இருந்தாலும் இந்த பூமியில தப்பு தப்பா பாடினாலும் நம்முடைய பிள்ளைகள் பாடின உடனே இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஆராதனையில பிரியப்படுகிற தகப்பனே, கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதிக்கிறதுனால பரிசுத்தமாகிறோம் அப்பா, ஆராதிக்கிறதுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்பா, ஆராதிக்கிறதுனால எங்களுக்கு பலன் உண்டாகிறது, உலகத்தின் மேல பலன், பிசாசின் மேல ஜெயம். மத்தியில உலாவும்படி இறங்கி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்துல வீற்றிருந்தாலும் எங்க ஆராதனையில பங்கு பெறும்படி வந்திருப்பதற்காக யாருக்கு தெரியும், இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு விடியலை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை தேடி வந்தது நல்லது. அவர் உங்களை பார்த்தால் அற்புதம், அவர் உங்களை தொட்டால் அற்புதம், அவர் சத்தம் கேட்டால் அற்புதம். Thank you Holy Spirit of God. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. காண்பவரே, தினம் காப்பவரே. அன்று ஆகார் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வனாந்தரத்தில் நடந்து போகும்போது புசிப்பதற்கோ குடிப்பதற்கோ ஒன்றுமில்லை. இன்னும் சில நேரங்களில் பிள்ளை செத்துவிடும் என்று சொல்லி பயந்து கலங்கி கூப்பாடு போட்டு பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி தூரத்துல பிள்ளையை விட்டு விட்டு கதறி கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை தேடி வந்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் கர்த்தருடைய தூதனானவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை சந்திப்பார். உங்கள் கண்கள் அவரை காணும். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம்
காண்கிற தேவனாக இருக்கிறேன். நான் நெருக்கப்படும் போது என்னை தேடி வந்து எனக்கு நீரூற்றை தந்து என் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. கைகளை உயர்த்துவோமா? என்னை காண்பவரே, தினம் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆண்டவருடைய ஒரு பார்வையில் உங்களுக்கு அற்புதம் நடந்துவிடும். அவர் உங்களை பார்க்கும்போது மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்ப்பது இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு உன் இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்குன்னு தெரியும். அவர் உன்னை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், உன் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிற தேவன். உலகத்துல வேணா நீ முழிக்கிற முழிய வச்சு கண்டுபிடிக்கலாம். நீ கண்ணை மூடி இருந்தாலும் நீ யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். எவ்வளவு பிரியம் அவருக்கு. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அன்று ஆகாரை பார்க்க வந்தபோது அவருக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்று பெயர். இன்றைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கும் போதோ இயேசு கிறிஸ்து என்றும் நாமத்தை உடையவர். அன்று ஆகாரை கைபிடிக்கும் போது அவருடைய கைகளிலே காயம் இல்லை. இன்றைக்கு உங்க கண்ணீரை துடைக்கும் போது அவருடைய கைகளிலே உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட காயம் உண்டு. ஆகாருக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை, எனக்காக உங்களுக்காக அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது. நான் சொல்லுவேன், அந்த ஆகாரை விட அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அந்த ஆபிரகாமை விட அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அந்த சாராளை விட அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். கருவைவும் கண்கள் கண்டது, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய்
இல்லாத போது இந்த உலகத்துல என்ன ஒரு சக்தியாலும் கீழே தள்ளிவிட முடியாது. நான் உம்மை ஆராதிக்க வந்த இடத்துல என்ன சந்தித்தீரே, உம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தினால் என் கரத்தை பிடித்தீரே. நானும் என் வலது கையை தூக்கி கொடுக்கிறேன்ப்பா, பிடித்துக்கோங்கப்பா. இரும நீங்க தான் எனக்கு பொறுப்பு, நீங்க தான் என் வாழ்க்கைக்கு பொறுப்பு. வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு கொடுங்க. அவர் உங்க கைகளை பிடித்துக் கொள்ளட்டும். இனி அவரே உங்களுக்கு பொறுப்பு. உங்க சரீரத்திற்கும் உங்க ஆவிக்கும் உங்க ஆத்மாவுக்கும் அவரே பொறுப்பு. எல்லாவற்றையும் இழந்து வனாந்திரத்துல தனிமையில நிக்கிற ஆகார பார்த்து சொன்னாரு, ஆகாரே உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த பூமியில உன் சந்ததி பலத்திருக்கும். உன் பிள்ளைக்காக தானே பரிதபிக்கிற, உன் பிள்ளைக்காக தானே கண்ணீர் விடுகிற, உன் பிள்ளைக்காக தானே கதறுகிற. உன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். உன் பிள்ளைய நான் பெரிய ஜாதியாக்குவேன். ரீபாதாலாபா ஷாக்கரதலபரதியாந்தரதலபரதலபரதலபரதலபா துரபலபரதலபரதலபரதலபரதலபரதலபரதலபரதலபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு சொல்லுவோமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆராதனை முடிய போகிறது. நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்றேன். அவருடைய கண்கள் இன்னும் உங்களை நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண்கள் உங்கள் கண்களை பார்க்கிறது. ஊடுருவி உங்கள் மூளை யோசிக்கிறதை அறிகிறது. அதற்குள்ளாக இறங்கி உங்க இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு இந்த ஆலயத்தை விட்டு நீங்க கடந்து போவீங்கன்னா அவர் தொடர்ந்து உங்க கூட வந்து உங்களை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை காண்கிறவர். ஆகாரை கண்ட பிரகாரமாக அல்ல, அதை விட நேர்த்தியாய் உங்களை காண்கிறவர். ஆகாருக்கு சொன்னபடி அல்ல, அதை விட மேன்மையானவைகளை உங்களுக்கு செய்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னாடியே உங்கள் தாயின் கருவில நீங்க இருக்கும் போதே அவருடைய கண்கள் உங்களை கண்டது. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம் அழகான கண்கள் எங்களை கண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு பிசாசு நினைக்கலாம், அந்த உலகம் சொல்லலாம். இல்ல, அங்கேதானே ஒரு புதிய ஆரம்பத்தை, ஆகாருடைய வாழ்க்கை முடியும் போதுதான் ஒரு புதிய ஆரம்பத்தை தந்தவர். எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி ஒன்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம்
ஒதுக்கப்பட்டு உயரவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. உயரவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எங்க வாழ்க்கையில புதிய ஆரம்பத்தை தரும்படி எங்களை இந்த அக்டோபர் மாசத்துல பிரவேசிக்க செய்தீரே. 10வது மாசம் எப்படி ஒரு புதிய பிறப்போ, இந்த 10வது மாதத்தை எங்க வாழ்க்கையில அப்படியே ஆசீர்வாதத்தை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்து நடத்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம். வார்த்தையும் தந்து அதை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றி எங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிற தகப்பனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் கரம் என்னை ஏந்தும், உம் கரம் என்னை சுமக்கும், உம் கரம் என்னை நடத்தும். ஏனென்றால் உம்முடைய கண்கள் என் மேலே, உம்முடைய கண்கள் என் மேலே இருக்கிறபடினாலே உம்முடைய கரம் என்னை சுமக்கும், உம்முடைய கரம் என்னை தாங்கும், உம்முடைய கரம் என்னை இந்த 10வது மாதத்திலே நடத்தும், நடத்தும், நடத்தும். அவர் கரம் நடத்தும். அந்த ஆணி வாய்ந்த கரம் நம்மை நடத்தும், நம்முடைய சபையை நடத்தும், நம்முடைய குடும்பங்களை நடத்தும், நம்முடைய வருமானத்தில் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். ரீபாபாலாபா, ஷாகாரபாலபா, ரிபாந்தரியானபாலபா, ரீகமலபரிமலப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 
நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாமத்திலே வெளிப்படுகிறார். அந்த நாமம் என்னவென்றால் ஜெகோவா ஷாலோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், ஜெகோவா ஷாலோம். சத்தமா சொல்லுங்க, ஜெகோவா ஷாலோம். தமிழ்ல சொல்லுங்க, யெகோவா ஷாலோம். இந்த ஷாலோம் என்ற வார்த்தை ஒரு எபிரேய சொல்லாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பல விதங்களில் வெளிப்படுகிறார். நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார், யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரேயாக இருக்கிறார். அவர் பல விதங்களில்
அவருடைய நாமத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்பட்டாலும் இந்த 10வது மாதத்தில் சமாதானம் தருகிற தேவனாக அவர் நமக்கு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் பேசினேன். நிறைய பேர் அதை கேட்டீங்க. அதுக்கப்புறம் நான் திசையமலையில் பேசின லிங்க் போட்டேன். நீங்கள் எத்தனை பேர் கேட்டிங்களோ எனக்கு தெரியலை. அதெல்லாம் நீங்கள் கேட்கணும். நான் இன்றைக்கு புதிதாய் அந்த சமாதானத்தை சார்ந்து சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நமக்கு சமாதானம் தருகிறவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் ஒன்று உண்டுன்னா அது என்னதுதான்? சமாதானம் தான். நிறைய பேர் நினச்சிட்டாங்க பணம், வேலை, வருமானம் இதுதான் பெரிய ஆசீர்வாதம், அல்லது பிள்ளை குட்டி தான் பெரிய ஆசீர்வாதம், அல்லது விலை உயர்ந்த கார் கிடைச்சா பெரிய ஆசீர்வாதம், பல லட்சம் மதிப்புள்ள வீடு கிடைச்சா ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவர்கள் பச்சையா சொல்லணும்னா முட்டாள்கள். அவர்கள் பாவம், ஐயோ பாவம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் உடைய நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை. அதனால் அவைகள் இருப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே நீங்கள் இந்த உலக பிரகாரமான சில பொருட்களினால எனக்கு ஆசீர்வாதம்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் 1ஆம் நம்பர் முட்டாள். நீங்கள் சரியான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்ன செய்யலை, பார்க்கவில்லை. இந்த வேத வசனம் அதற்கு நல்ல ஒரு பதில் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் உண்மையான ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானால் அது சமாதானம். சிலர் சொல்றாங்க ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி. நான் சொல்ல, ரட்சிக்கப்பட்டவங்க கூட நிறைய நேரங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் எவனுக்கு எவளுக்கு தேவன் சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பாரோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இல்லாவிட்டாலும் இருக்கிறது போல சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேணும் என்கிற கவலை இல்லாமல் இருக்கிறபடியினால் அவர்களே இந்த உலகத்தில் பெரிய பாக்கியவான்களும் ஆசீர்வாதமானவர்களுமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனை தேடி ஆராதித்து சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில இந்த மாசத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய முழு வாழ்க்கைக்குமான சமாதானத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவர் சொல்றாரு, நான் சமாதானத்தின் தேவன், சாத்தானை உன் காலின் கீழ் நசுக்கி போடுவதின் மூலமாக உனக்கு சமாதானத்தை தருவேன். அப்படியானால் உங்க சமாதானத்தை கெடுக்கிற ஆள் யாரு? சாத்தான். சாத்தான். அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த உலகத்தில் எவரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்கு நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை குறித்து நான் தியானிக்கும் போது நான் இந்த சமாதானத்திலேயே நான் வேற லெவலுக்குள்ளே போனேன். ஏதோ நான் ஆண்டவரை தேடுறேன், ஒரு சமாதானம் கிடச்சிது, அப்புறம் திரும்ப நான் ஆண்டவரை தேடலை, சமாதானம் போயிட்டு அப்படிங்கிற நிலைமெல்லாம் மாறி இந்த சமாதானத்தை என்னுடைய நிரந்தர சொத்தாக நான் என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நான் உட்கார்ந்து தியானித்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தின் மூலமாக என்ன சந்தோஷப்படுத்தினார், என்னோட பேசினார். நான் அதைத்தான் இந்த நாளிலே உங்களோட தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். நீங்கள் வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க ஒரு வார்த்தை, ஒரு பலமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னவென்றால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. இங்க ஒரு வார்த்தை வருது, சமாதானத்தின் உடன்படிக்கை. அப்படி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம். சமாதானத்தின் உடன்படிக்கை. நம்ம சமாதானத்தை குறித்து பார்த்தோம். ஆனா இங்க பைபிள்ல ஒரு வேர்டு வருது, சமாதானத்தின் உடன்படிக்கை. சமாதானத்தை கொடுத்தேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்தேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்தேன். நல்லது. ஆனால் அது எவ்வளவு நிலைத்திருக்கிறது? அந்த சமாதானம் எவ்வளவு நிலைத்திருக்கிறது? ஒருவேளை அது என் வாழ்நாள் முழுசும் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனா நான் கொஞ்சம் பேராசை பிடிச்சவன் கூட சொல்லலாம். நான் ஆண்டவரோடு பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை நான் என் பிள்ளைகளுக்கும் கடத்த விரும்புகிறேன். என் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் கடத்த விரும்புகிறேன். என் அடுத்த தலைமுறையும் நான் பெற்ற அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அப்படி ஒரு காரியம் எனக்கு நடக்க வேண்டுமானால்
அந்த சமாதானம் ஏதோ பெற்றுக்கொண்டதாக இருக்கக்கூடாது. அது தேவனோடு உடன்படிக்கைக்குள் ஏற்படுத்தப்படுகிறதாக இருக்க வேண்டும். அப்படி சமாதானம் உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்படும் போது அது என்னோடு முடிகிறதாக அல்ல, அது என் சந்ததியையும் தொடருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்டு நீங்க ஆண்டவர் கையில உங்களை ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் உங்களை தம்முடைய தெய்வீக சமாதானத்தினால என்ன செஞ்சிடலாம், நிரப்பிடலாம். இது நிச்சயமாய் நடக்கும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் இந்த மாதம் பிறந்து இந்த 5 தேதிக்குள்ளேயே நான் நல்ல டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த சமாதானத்தை விதைக்கிற இடத்துலெல்லாம் சமாதானம் முளைக்கிறதையும் ஜனங்கள் சமாதானம் பெற்றிருப்பதையும் நான் கண்கூடாய் பார்த்து விட்டேன். சாட்சிகளை கேட்டு விட்டேன். எனக்கு சந்தேகம் இல்லை, நான் பலமான விசுவாசத்தோடு உங்களிடத்தில் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன். என்றைக்கு கர்த்தர் சமாதானத்தின் தேவனாய் வெளிப்படுவேன் என்று வாக்கு பண்ணினாரோ தீவிரமாய் அவர் தம்முடைய சமாதானத்தை தம்முடைய ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார். இன்னொன்றையும் பார்த்து விட்டேன். எப்பொழுது கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு தீவிரிக்கிறாரோ பிசாசும் தலதெறிக்க அந்த சமாதானத்தை கெடுக்க போராடுகிறதையும் நான் பார்த்து விட்டேன். என்னைக்குமே ஒரு வேலை செய்யும் போது ஒரு போராட்டம், ஒரு எதிர்ப்பு வந்தா நீங்க சரியான ரூட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா, அந்த தெளிவையும் இந்த மாதம் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு எத்தனாம் தேதி, 5 தேதிக்குள்ள பார்த்துட்டேன். கர்த்தர் சமாதானத்தை அனுப்புகிறதையும் அதை தடை செய்யும்படி சத்துரு எடுக்கிற முயற்சியவும் தெளிவாய் பார்த்தபடினால விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஆனால் நான் சொன்னேன், அதோடு நான் முடிக்க விரும்பலை. அந்த சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை எனக்காக இல்லை, அது என் தலைமுறைகளுக்கும் போகணும், அது என் சந்ததிகளுக்கும் போகணும். நான் பெற்றுக்கொண்டேன் ஒரு வெளிப்பாடு, நான் பெற்றுக்கொண்டேன் ஒரு பெரிய ஆசீர்வாதம், உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் என்கிற சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அது என்னோட முடிஞ்சிடக்கூடாது, அது என்னோட அழிஞ்சிடக்கூடாது, அது அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும், போகணும். அப்படி போகணும்னா அந்த சமாதானம் உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சமாதானம் உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்படும் போது, ஒரு ஆசீர்வாதம் உடன்படிக்கைக்கு உட்படும் போது அது நிலைத்திருக்கக்கூடிய தன்மை உடையதாக மாறுகிறது. ஆமாம், இப்போ ஒரு கம்பெனியில் போய் ஒரு வேலைக்கு சேர்றோம். வேலை செஞ்சால் 1ஆம் தேதி சம்பளம். எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் அத்தனை வருஷமும் சம்பளம். ஆனால் அந்த கம்பெனிலேருந்து கிடைக்கிற வருமானத்தில் 10%, 25%, 50% எனக்கு வேணும்னு சொன்னால் இப்போ நான் அந்த கம்பெனியோட என்ன செய்யணும், ஷேர் ஹோல்டராக மாறணும், உடன்படிக்கை செய்யணும். உழைப்பை நான் போடுறேன், பணத்தை நீங்கள் போடுங்க, கிடைக்கிற லாபத்தில் உங்களுக்கு இத்தனை சதவீதம், எனக்கு இத்தனை சதவீதம். அப்புறம் உழைப்பு அதிகமாகும் போது என்னுடைய சதவீதம் கூட வேண்டும். பணம் அதிகமாக நீங்கள் போடுறதுனால இவ்வளவு சதவீதம் உங்களுக்கு வர வேண்டும். இந்த டீல் பேசினா அந்த டீல் போட்டவனுக்கு அப்புறமும் என்ன செய்யும், தொடரும். அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. டீலை போட்டவன், நான் இவ்வளவு பணத்தை போட்டிருக்கேன் அதனால எனக்கு இத்தனை சதவீதம்னு சொன்னவன் மறிச்சு போயிடலாம். ஆனால் அவன் போட்ட பணம் நின்று அவன் பிள்ளைக்கும் அவன் பிள்ளைகளின் பிள்ளைக்கும் அத்தனை சதவீத வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கு பேர் தான் உடன்படிக்கை. இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணின சமாதானம் என்பது விசுவாசத்தினால் நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்காக மாத்திரமல்ல, அது எப்பொழுது உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது அது அடுத்த தலைமுறையையும் போய் தொடுகிறதாக இருக்கிறது. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவர் சொல்றார், ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மன துருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை முழுக்க தேவன் உண்டாக்கி சொன்ன வார்த்தை. இந்த டேர்ம், இந்த வேர்டு, எந்த வேர்டு? சமாதானத்தின் உடன்படிக்கை என்ற அந்த டேர்ம் யார் சொன்ன டேர்ம்? இது மனுஷ சிந்தையில உண்டாகவே இல்லை.
அது தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டு தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக்கும். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? சமாதானத்தின் உடன்படிக்கை என்ற வார்த்தை. அல்லேலூயா. It's not from the mind of man, it's from the mind of God. தேவனுடைய சிந்தையிலே உதித்த ஒரு வார்த்தையாக்கும் இந்த வார்த்தை சமாதானத்தின் உடன்படிக்கை என்ற வார்த்தை. இந்த வார்த்தை மிகவும் பலம் உள்ளது. ஏனென்றால் அந்த உடன்படிக்கை ஒரு மனுஷன் கிடைக்கப் பெறுகிற உலக மகா ஆசீர்வாதத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற சக்தி உள்ளதாக இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் அதை விளங்கிக்கிறீங்களோ நம்புறீங்களோ எனக்கு தெரியல. இந்த சபையின் பேரில் ஆண்டவர் அதிக அக்கறையும் கவனமுமாய் இருப்பது மாத்திரமல்ல, இந்த சபையின் அடுத்த தலைமுறையின் மேலும் அவர் அதிக கவனம் செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் அதை நிறைய கட்டத்தில் பார்த்துட்டேன். நானா தேடி போக மாட்டேன். அவரா வலிய வந்து பேசும்போது சொல்லுவாரு, நான் அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கடத்த சித்தமாக இருக்கிறேன். இது உன்னோடு முடிந்து போகிறது அல்ல. நீ பெற்ற ரட்சிப்பு, நீ பெற்ற ஆசீர்வாதம், நீ பெற்ற சுகம் உன்னோடு முடியக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது அடுத்த தலைமுறைக்கு கடந்து போக வேண்டுமானபடியினால் அதற்கேற்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்து நான் இந்த மந்தையை மேய்க்கிறேன் என்று ஆண்டவர் பல முறை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் வாக்குத்தத்தங்களின் மூலமாய் பேசுகிறார். நான் சொல்லுவேன், இங்கே வந்து நீங்க உங்க பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் போது உங்க சிந்தையிலே உங்கள் சந்ததிகளை குறித்து உங்கள் தலைமுறைகளை குறித்ததான ஜெப குறிப்பும் பாரமும் தீவிரமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஒரு ஜெபம் இந்த சபையிலே உங்களால் ஏறெடுக்கப்படும் போது கர்த்தர் தாமே பிரியமாய் அந்த ஜெபத்தை கேட்டு உங்க சந்ததிகளுக்குள்ளே தம்முடைய உரிமை பாராட்டலை கொண்டு போக அவர் ஆயத்தப்படுகிறார். இந்த உலகத்தினுடைய பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை, இன்னைக்கு கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் இருக்கிற பிரச்சனைகளுக்காக மாத்திரம் உங்க ஜெபம் இல்லாமல் இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் உங்க ஜெபம் உங்க தலைமுறைகளுக்காக உங்க சந்ததிகளுக்காக ஏறெடுக்கப்படுமானால் அந்த ஜெபத்தை பிரியமாய் கேட்டு அதற்கு பலன்களை வெளியரங்கமாய் கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதை கர்த்தர் பேசுகிற அவருடைய வார்த்தையிலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது கர்த்தர் கொடுக்கிற சிந்தையிலிருந்து பிறக்கிற புதிய வார்த்தைகளினால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க பாக்கியவான்கள். எதுக்குங்க இந்த பாடுபடுறோம் உலகத்தில்? எல்லாரையும் தான் கேட்குறேன், எதுக்கு இந்த பாடு? எதுக்கு இந்த பாடு? டெய்லி வேலைக்கு போகணும், டெய்லி பிரயாசப்படணும். காலையில் 10 மணி வரைக்கும் ஜாலியாக தூங்கிட்டு இருந்தால் நல்லா தானே இருக்கும். என் மாடி முடியாது, காலையில் எழுமணும். பெண்களான சமைக்கணும், வேலை செய்யணும். ஏன் சமைக்கணும், வேலை செய்யணும்? ஏன்னா படிக்க போகிறவங்க படிக்க போகணும், வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும். நம்ம சமைச்சாதான் முடியும். அவங்க அப்படி ஒரு பொறுப்பு. மற்றவங்க ஐயோ காலையே போகணுமே, டியூட்டி போகணுமே, எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணுமே. அவங்க காலையில் எழும்பி வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறாங்க. சரி, வேலைக்கு தான் போகிறாங்க, சம்பளம் கிடைக்கும். இந்த படிக்க போகிறவங்க எதுக்கு? இந்த படிக்க போகிறவங்க எதுக்கு காலங்காத்தால் எழும்பிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு கிளம்பிக்கிட்டு? படித்தாதான் நல்ல வேலைக்கே போக முடியும். அப்படி நல்ல வேலைக்கு போகணுங்கிறதுக்காக இன்றைக்கே கடந்து 7 மணிக்கும் 6 மணிக்கும் 5 மணிக்கும் எழுப்பி நாங்கள் நினைஞ்சிட்டு இருக்கோம். இந்த பாடுபட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், இந்த பாடு அவ்வளவு எதுக்கு? அடுத்த ஒரு தலைமுறை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாடு. இந்த பாடு மற்றபடி இப்போ நான் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்கேன், நீங்கள் வச்சுருக்கிற சொத்து சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆமாம், எல்லாருமே நல்ல நிறைவாக தான் வச்சுருக்கீங்க. ஆமாம், இருந்து சாப்பிட்ற அளவு தான் நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஆனாலும் ஏன் ஓடுறோம்? பிள்ளைக்கு ஒரு 500 பவுன் சேர்த்துடணும்ல. ஆம்பளை பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு வீடு கட்டணும்ல. கடனை உடனே வாங்கி லோனகுன்னு போட்டு லோன்னு நாயா அலைஞ்சினாலும் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சந்ததிக்கு அவன் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளோ பிரயாசப்படுறமே. ஆனால் சமாதானத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கு நாம் என்ன விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறோம்? அப்படி ஆண்டவர் உங்கள் தலைமுறையை நேசித்து உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம்னு நான் சொல்கிற இந்த சமாதானத்தை உங்கள் சந்ததிக்கு கொடுக்கணும்னா 2 காரியம் செய்யணும். ஒன்று ஆண்டவர் செய்யணும், ஒன்று நீங்கள் செய்யணும். தப்புன்னு சொல்லட்டுமா? 1 ஆண்டவர் உங்கள் மேலே மனது இருக்கணும், 2 நீங்கள் அவருக்காக வைராக்கியம் பாராட்டணும். இந்த 2 தான் என் பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. இதை விளக்கி சொல்லி நிரூபிக்கிறதுக்கு தான் அடுத்த நிமிஷங்களை பூரா நான் எடுக்க போகிறேன். 1 ஆண்டவர் உங்கள் மேலே மனது இருக்கணும், 2 நீங்கள் அவருக்காக வைராக்கியம் பாராட்டு. வேர்டை மறக்கூடாது. நான் சொல்கிற வேர்டை ரொம்ப கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை அவர் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸு நான் சும்மா அடிச்சு விட்டு போகிற ஆள் கிடையாது. கோபப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை அச்சு பெசகாமல் நிறைவேறுகிறத நான் கண்கூட பார்க்கிறேன்.
உங்களை ஆசீர்வதித்தாலும் அந்த வார்த்தை அச்சு பிசகாமல் ஆசீர்வாதமாய் மாறுகிறதையும் நான் கண்கூடாய் பார்க்கிறேன். அதனால் அந்த வார்த்தையை ரொம்ப கவனிங்க, வார்த்தையை பிடிச்சு நில்லுங்க. ஆதி தகப்பன் ஆபிரகாம் தன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதி, யாக்கோபு தன் 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பைபிளில் போட்டிருக்குது, யாக்கோபு தன் 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, நீ அந்த வயலை ஃபுல்லாக எடுத்துக்கோ, நீ இந்த தோட்டத்தை ஃபுல்லாக எடுத்துக்கோ, நீ அந்த பட்டணத்தை எடுத்துக்கோ, நீ இந்த அரண்மனையை எடுத்துக்கோ, அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கல. அவர் சொல்றாரு, தன் பிள்ளைகளை சொல்லும்போது அவனவனுக்கு உரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். 49:28. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே எனக்கு பயங்கர உற்சாகம். அப்போ ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஆசீர்வதிக்கணும், தேவனை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமானால் சொத்தை கொடுத்து, நகையை கொடுத்து, பணத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதை விட, என் மகனே நீ அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறவனா இருப்பாயப்பா அப்படின்னு சொன்னா போதும், அந்த வார்த்தை அந்த மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஸ்தோத்திரம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பேட்டையில் ஒரு வீட்டில் நானும் பாஸ்டர்மாவும் சுருண்டு படுத்து கிடந்தோம். ஒரு பாய் விரிச்சு கொடும் பசியில் ஊழியத்துக்கு போயிட்டு சாப்பிட ஒன்றும் வழி இல்லாமல் நான் அந்த பாயில் படுத்திருந்தேன். நான் அந்த வாசலையே பார்த்துட்ருக்கேன். ஏனென்றால் நான் எனக்கு சின்ன வயசில் ஞாபகத்துக்கு வருது, எங்கள் அப்பா அம்மா ஞானஸ்தானம் எடுத்த அந்த தூத்துக்குடியில் உள்ள சபையில் அந்த பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. என் பிள்ளைகளோடு நான் பட்டினியாக இருக்கும்போது, கண்ணீரோடு நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது என்னுடைய வீட்டின் கதவு தட்டப்பட்டது. நான் பசியோடு அந்த கதவை திறந்தேன். ஒரு வாளி நிறைய சோறும் ஒரு வாளி நிறைய கோழி குழம்போடு கூட ஒரு சிலர் வந்து என் வீட்டு வாசலில் நின்றார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தாரு அப்படின்னு சொல்லி அந்த ரோஸ் பாண்டியன் ஐயா சாட்சி சொன்னதை என் காதால் கேட்டிருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. நான் பெரிய பிள்ளையாகி கல்யாணம் முடித்து ஒரு வீட்டில் ஊழியத்துக்கு போயிட்டு மதியானம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆமாம், வயிறு பசிக்கு சோறு வை அப்படின்றேன், சோறு இல்லை. உங்களுக்கு தெரியும் அந்த சாட்சி. சரி காசை கொடு, போய் அரிசி வாங்கிட்டு வரேன். அரிசி இல்லை, காசு இல்லை, சோறு இல்லை, சாப்பாடு இல்லை. ஊழியத்து நிமித்தம் கர்த்தருக்காக பசியோட பட்னியோட அந்த பேட்டையில் ஒரு வீட்டில் பாயை விரித்து அந்த பாயில் அப்படியே படுத்து கிடந்து வாசலை பார்க்குறேன். ஏன் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா ஞானஸ்தானம் எடுத்த பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார், அவங்க வீட்டு கதவு தட்டப்பட்டது, நம்ம வீட்டு கதவையும் யாராவது தட்டுவாங்க, வாளியில் கோழிக்கறியும் சோறும் கொண்டு வருவாங்கன்னு கதவை பார்க்குறேன். அப்படியே அந்த கதவு திறந்தே கிடந்தது. இப்படி ஆயிட்டே நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லியிருக்கேன். உண்மையாக கர்த்தர் அன்னை எனக்கு சோறும் கோழி குழம்பும் என்ன செய்யலை, கொடுக்கலை, மாறாக ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை தெரியுமா, என் மகனே உன்னை கொண்டு நான் அநேகர் இந்த பட்டணத்தில் போஷிப்பேன். அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அல்ல, நான் மன விசனத்தோட உமக்கு ஊழியம் செய்கிற என்ன போஷிக்கிறதுக்கு உமக்கு முடியல, நான் கல்யாணம் முடிச்சு ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், அவளுக்கு சோறு போடுறதுக்கு எனக்கு முடியல, இதில் வாக்கு தத்துவம் வேற அடித்து விட்றார். இதை வாயிட்டு சொல்லலை, என் மனசு அப்படியே சொல்லுது, உமக்கு ஊழியம் செய்கிறேன், ஒரு நேரம் சோறு கொடுக்க உமக்கு முடியல, ஒருத்தையை கெட்டி கூட்டு வந்திருக்கேன், அவளுக்கு சோறு போட எனக்கு வக்கில்ல, இதில் வாக்கு தத்துவம் உன்னை கொண்டு அநேகரை போஷிப்பேன், இந்த பட்டணத்தில் உன்னை கொண்டு அநேகரை போஷிப்பேன், இந்த வாக்கு தத்துவத்துக்கு மட்டும் குறைவே இல்லை அப்படின்னு மனம் வாயிட்டு சொல்ல. நல்ல வேலை மனம், அதை நான் இந்த மைண்ட் வாய்ஸை இப்போ உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு சொல்லிவிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு அமைதியாக திருப்பாச்சு, இந்த பையன் அப்படி கிடக்காம பட்னியா. அப்புறம் ஏதோ எழுமணும், தண்ணியை குடித்தோம், சாயங்காலம் வெளியே போனோம், வந்தோம், யாரோ சோறு கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டோம் வச்சோம். அந்த காலங்கள் மறந்துட்டு இந்த சர்ச்சு கட்டி அப்போ அந்த இடம் ஃபுல்லாமே எம்டியாக இருந்தது. அந்த கார்னரில் தான் இந்த சர்ச்சு, அந்த பழைய சர்ச்சோடைய பிரதிஷ்டைக்காக அந்த கார்னரில் தான் பிரியாணி செஞ்சு பிரியாணி பிளேட் அடிக்கிறோம். இப்போ கோயில் கட்டிருக்கான்னு சொல்லி இந்த கீழத்தெரு ஆட்கள் பெரும் கூட்டம் வந்து சுவாசியிலும் சாப்பிட்றாங்க, வந்து தூக்குவாளியில் அழுறாங்க, சாப்பிட்றாங்க.
இலையில பேப்பரில் எல்லாம் பிரியாணி கட்டி அள்ளிட்டு போகிறாங்க. எனக்கு பக்கு பக்குன்னு, ஏன்னா சாப்பிட வேண்டிய ஆள் நிறைய இருக்காங்க. வாளிலையும் இலையிலையும் பேப்பர்லேயும் பிரியாணி என்ன செய்யுது, போய்கிட்டு இருக்குது. காலியாக போயிட்டுனா என்ன செய்ய, சோறுனாலும் பொங்கி எடுத்துடலாம், பிரியாணியை டக்குன்னு செய்ய முடியாது. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன ஒரு அற்புதம், அள்ள பிரியாணி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. தூக்குவாளிலாம் அள்ளிட்டு போகும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது. ஆமாம், அப்படியே ஒரு பயத்தோடு அப்படியே நின்று அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யாரை தடுக்க முடியும், ஒருத்தன் வாளியில் பிரியாணி அள்ளிட்டு போகும்போது நிறுத்துங்க பிரியாணி போடுங்கன்னா சொல்ல, வாளியாக பிரியாணி போகுது, இலையாக போகுது, பேப்பரில் கட்டி கொண்டு போகிறாங்க. நான் அப்படியே பரிதாபமாக நின்று பார்த்துட்டு இருக்கேன். என் பரிதாபமான நிலைமையை கர்த்தர் பார்த்து சொன்னார், உன்னை கொண்டு இந்த பட்டணத்தில் அநேகரை போஷிப்பேன்னு சொன்னனே, இதுதான் அது. அல்லேலூயா. எனக்கு மறந்துட்டு. ஆனால் நான் ஒரு பரிதாபமாக பார்த்துக்கிட்டீங்க. இவ்வளோதான் பிரியாணி இருக்குது, இவ்வளோ பேர் சாப்பிடணும், ஆனால் இங்கே வாளியாக போய்கிட்டு இருக்கு. இது எப்படி முடியுமோ, இது கண்ட்ரோலை மிஞ்சி போகுது, நம்ம என்ன செய்ய போகிறோமோ தெரியலையேன்னு பரிதாபமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, உன்னை கொண்டு இந்த பட்டணத்தில் அநேகரை போஷிப்பேன்னு சொன்னனே, அது இதுதான். அல்லேலூயா. ஆமாம், நான் தேவன் அள்ளி கொடுத்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, அவர் சொல்லி அனுப்பின வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுத்து ஆசீர்வதிக்கிறத விட, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை கர்த்தர் பரலோகம் கனப்படுத்தி அந்த வார்த்தைகளை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற உண்மை உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 12 பிள்ளைகளை பார்த்து யாக்கோபு சொல்றார், அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அன்றைக்கு அவர் சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சொல் நின்று அந்த 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்க கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. பொன்னையும் வெள்ளியையும் விட சொல்லுக்கு அதிக வலிமை உள்ளது. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த 10வது மாதம் அவரை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஒரு சொல்றாரு, சமாதானத்தின் உடன்படிக்கையை உன்னோடு ஏற்படுத்தும்படியாக நான் வந்திருக்கிறேன். உனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, உன்னோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன் சந்ததிகளுக்கும் இந்த உலக மகா ஆசீர்வாதமாகிய சமாதானத்தை கொடுக்க நான் திட்டமுடைய தேவனாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து அக்கறைப்படுறதை விட கர்த்தர் உங்கள் எதிர்கால சந்ததியை குறித்து அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஆட்கள் ஜெபித்தார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக இந்த சபை உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க கூடியதாக இருக்கிறது. அவர் எவ்வளவு அக்கறையோட இருந்தா, இந்த டேர்மை, இந்த பைபிள்ல இந்த டேர்ம் மொத்தமே 2 இடத்துல தான் வருது. ஒன்று அவர் மனதுருகினதுனால வந்தது, இன்னொன்று ஒரு மனுஷன் வைராக்கியம் கொண்டதுனால வந்தது. சமாதான உடன்படிக்கை என்ற அந்த டேர்ம் முழு பைபிள்லையும் 2 இடத்துல தான் வருது. ஒன்று அவர் மனது உருகினதுனால இந்த வார்த்தை குபுக்குன்னு வெளியே வந்தது, சமாதானத்தின் உடன்படிக்கை என்ற ஒரு வார்த்தை வெளியே வந்தது. 2 ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின உடனே அப்பவும் அவரால் பொறுக்க முடியாம, வாடா சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் உன்னோட ஏற்படுத்துறேன் அப்படின்னு வெடிச்சு வெளி. இந்த 2 இடத்தை தவிர இந்த முழு பைபிள்லையும் வேற எங்கேயுமே சமாதானத்தின் உடன்படிக்கை என்ற அந்த டேர்மை நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. Both of these terms came from the mind of God through his servant. அவருடைய ஊழியர்கள் மூலமாக அவருடைய சிந்தையிலிருந்து சமாதானத்தின் உடன்படிக்கை என்ற ஒரு வார்த்தை பிறந்தது. அவர் உங்களுக்கு பொன்னையும் வெள்ளியையும் அள்ளி கொடுக்கிறதை தாண்டி அவருடைய சிந்தையிலிருந்து தம்முடைய ஊழியன் வாயினாலே ஒரு வார்த்தையை, சமாதானத்தின் உடன்படிக்கை என்ற வாக்கை அனுப்புவாரானால் அந்த வார்த்தையை அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் மரணத்திற்கு பிற்பாடும் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்பர் 1, அவர் உங்கள் மேல் மனதுருகினால், அவர் சொல்றாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த அந்த வசனத்துக்கு அப்புறம் நீங்க அந்த 11ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா
ஸ்தோத்திரம். அந்த வசனத்துக்கு அப்புறம் நீங்க அப்படியே போனீங்கன்னா அங்க அதுல அந்த அவர் மனதுருகுவதற்கான காரணம் அங்க எழுதப்பட்டிருக்குது. வாசிங்க பாப்போம். சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். 13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென் சொல்றவங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை அடுத்த தலைமுறையோட ஏற்படுத்துகிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார். இவ்வளவு நேரம் அந்த 12ஆம் வசனம் 11ஆம் வசனம் வீடு கட்டுறதை குறித்து, அந்த வீடு எப்படி மகிமையாக கட்டப்படுது, குடும்பம் எப்படி மகிமையாய் கட்டி எழுப்பப்படுகிறது, அதில் சொல்லப்பட்ட அந்த விலையேறப்பட்ட கற்கள் எல்லாம் விலையேறப்பட்ட குணாதிசயங்களுக்கு அடையாளங்களாக இருக்கிறது. அதை கத்திரிஸ்தமானால் இன்னொரு நாள் நம்ம அதை தியானிப்போம். இன்னைக்கு எனக்கு டைம் ஆகிட்டு நான் வேகமாக அந்த கருவுக்குள்ள வருகிறேன். 13ஆம் வசனத்தில் சொல்றது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால், உன் பிள்ளைகளின் சமாதானம். இந்த பிள்ளைகளை போதிப்பதற்கு நம்ம படுற பாடுதான் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தகப்பனும் தாயும் உழைத்து அந்த பிள்ளையினுடைய படிப்புக்காக பண்ற செலவை மட்டும் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா பல லட்சங்களை கோடிகளை அவங்க பேரில் சேர்த்து வச்சிருக்கலாம். 1ஆம் கிளாஸ், பேபி கிளாஸ், எல்கேஜி, யூகேஜி, 1st, 2nd, 3rd, 4th, 5th, 12th வரைக்கும் படிக்க வச்ச காசை பூராத்தையும் எவ்வளோன்னு நீங்கள் ஒரு நாளும் கணக்கு போடலை. அது வரைக்கும் நல்லது. நீங்கள் மட்டும் கணக்கு போட்டீங்களோ அப்புறம் நெஞ்சு அடைக்கும், கப்புன்னு அடைக்கும். அப்படியே இந்த படிப்புக்காக, இந்த படிப்புனா ஸ்கூலில் கட்டுற ஃபீஸ் மட்டும் இல்லை, அந்த படிக்கிறதுக்கு வாங்கின யூனிஃபார்ம், அந்த படிக்கிறதுக்கு போன இப்போல்லாம் வேன் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க பாருங்க, அது ஸ்கூல் ஃபீஸை விட. ஆமாம், இது எல்லாத்தையும் இந்த படிப்புக்காக அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் செலவழிக்கிறத ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுனா அது அவ்வளோத்தையும் சேர்த்து வச்சாலே ஒரு 10 கோடி தேரும் போல இருக்கு. நீ படிக்கவே வேணாம், வீட்டில் இரு, 10 கோடியை வச்சு ஜாம்னு இந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாம். ஏன்னா இவங்க படித்து முடித்த உடனே இவங்க படிப்புக்கேற்ற வேலையில் போய் 10 கோடியாக சம்பாத்தியம் பண்ணிட்டு போகிறாங்க. தெரியல. ஆனாலும் பிள்ளைகளுக்கு போதனை கொடுக்கணும்னு சொல்லி அதில் ஒரு சந்தோஷம். யூனிஃபார்மை போட்டு, சாக்ஸை மாட்டி, ஷூவை ஓட்டி, டையையும் கட்டி, அது வேக்காடு தாங்க முடியாமல் சொரிஞ்சு. நம்ம ஊரில் எதுக்குப்பா ஷூவும் சாக்ஸும்? நம்ம ஊரில் அடிக்கிற வேலைக்கு ஷூ வேணுமா? நான் கூட எங்கள் ஊழியர் கூட்டத்தில் பேசுவேன், ஏன்ப்பா இந்தியாவில் பிரசங்கம் பண்ணதுக்கு ஏன்ப்பா கோட்டை மாட்டிட்டு வரீங்க? சில கோட்டும் டையும் போட்டால் தான் அவங்களுக்கு பிரசங்கமே வருது. நானும் கோட்டு டை போட்டேன்னா ஏதாவது ஒரு விசேஷம் நல்லது போல, ஏதாவது நம்ம வீட்டு கல்யாணம் வந்து விசேஷம் பிரதிஷ்டை வருது அப்படின்னா அன்றைக்கி போட்டுக்க வேண்டியதான். ஒரு வழியில் ஒரு நாள் காட்டுக்குள்ளே நின்றுக்க வேண்டியதான், முடிஞ்ச உடனே அவுத்து போட்டு சொரிய வேண்டியதான். ஆனால் நம்ம ஆட்கள் எடுத்ததுக்கெல்லாம் கோட்டு மேடைக்கு போனாலே சில ஆட்கள் அப்படி இருக்காங்க. அது அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு, ஏசியில் இருப்பாங்க. சரி, அது போட்டோம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் மாட்டி விட்டு நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி படி, அதில் ஒரு அற்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக அந்த பிள்ளைகள் கடந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். சரி, பிள்ளைகளை போதிப்பதற்காக எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு பணச்செலவு, எவ்வளவு பொருள் செலவு, எவ்வளவு நேர செலவு. நான் தப்பாக சொல்லலை. இவ்வளவும் படித்து அவங்க சம்பாதிச்சு உங்களுக்கு தருவாங்களா, இல்லை அவங்கள வச்சுக்கிறாங்களா, என்ன ஏது, அதனால் அது நமக்கு அதாவது என்ன நன்மை நடக்க போகுது, லாபமா நஷ்டமா, இது நல்லபடியாக முடியுமா என்னன்னே தெரியாமல் கண்மூடித்தனமாக இந்த போதனைக்கு கொண்டு போய் நம்ம என்ன செய்கிறோம்? அள்ளி கொண்டு போடுறோம். ஆமாவா இல்லையா? இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் விசனமாக தான் இருக்கும். ஏன்னா வண்ணாரப்பட்ட காரங்கள்லாம் படிப்புக்கு எத்தனையோ லட்சங்களை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. போடட்டும், ஆமாம் போகட்டும், ஸ்தோத்திரம். நான் அதை குறைவாக சொல்லலை, அதில் ஒரு மன திருப்தி. ஆமாம், எங்கள் பிள்ளைகள் அங்கே படிக்காங்க, எங்கள் பிள்ளைகள் இங்கே படிக்காது, எங்கே படிக்கிறவரில் ஒரு பெருமை வேறு.
அவன் எவ்வளோ அரியர் வச்சிருக்கானுங்கிறது வெளியே தெரியாது. ஆமாம், அவங்க படிக்காத இங்கே படிக்காத, நல்லது படிங்க, நான் அதில் வேண்டான்னு சொல்லலை, ஸ்தோத்திரம். ஆனால் இதெல்லாம் நம்பிக்கையற்ற ஒரு படிப்பு. இந்த படிப்பை படிக்கவே இதனால் நமக்கு நிரந்தர வருமானம் வந்துவிடும் என்று எந்த படிப்பை குறித்தும் சொல்வதற்கு இல்லை. இல்லை, எந்த படிப்பும் நிரந்தர வருமானத்தை கொடுத்து விடும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஒரு படிப்பு 100க்கு 100 உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறேன். அது இந்த வேதத்தை படிக்கிற படிப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி போதிக்கப்பட்டாங்கன்னா உன் பிள்ளைகள் பெறுகிற சமாதானம் பெரிதா இருக்கும். எப்ப தெரியுமா நம்ம பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள்? நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும் போது அவர்கள் உலகமகா பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு கூட பைபிள் ஸ்டடியில் நம்ம சிடி பாஸ்டர் சொன்னாங்க, உன் பிள்ளைகள் எதை படிக்காங்களோ படிக்கலையோ, ஒழுங்கா பைபிளை படிக்காங்களான்னுங்கிறத கவனித்து பார்த்து அந்த பிள்ளைகளை பைபிளை படிக்க வச்சா அந்த பிள்ளைகள் நிச்சயமாய் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள். நான் சொல்கிறேன், 100க்கு 100 உண்மை. அவங்க பிள்ளைகள் 12th படித்தாங்க, அந்த குரூப் எடுத்தாங்க, இந்த குரூப் எடுத்தாங்க, எம்ஏ எடுத்தாங்க, பிஏ எடுத்தாங்க, அதை படித்தாங்க, எதை படித்தும் எந்த ஆசீர்வாதத்துக்கும் கேரண்டி, எந்த வேலை வருமானத்துக்கும் கேரண்டி கிடையாது. ஆனால் ஒன்று கேரண்டி சொல்கிறேன், இந்த பைபிளை படித்ததுனால உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களானால் உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும், பெரிதாக இருக்கும். இதற்கு கர்த்தர் உங்கள் மேலே ஒரு இரக்கம் வைக்கணும். கர்த்தர் உங்கள் மேலே கொஞ்சம் மனது உருகணும். ஆமாம் ஆமாம், அவர் சொல்கிறார், மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்கள் மேலே மனதுருகினார்னா உங்கள் பிள்ளைகள் என்னத்தை படித்தாலும் கோடீஸ்வரனா இருப்பான். உங்கள் பிள்ளைகள் படிக்கவே இல்லாட்டாலும் கோடீஸ்வரியா இருப்பா. அல்லேலூயா. பாஸ்டர் என்ன எப்படி சொல்கிறீங்க பாஸ்டர்? நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எத்தனை 1000 கொண்டு போய் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் பாஸ்டர். நீங்கள் 1000 கொண்டு அள்ளி போடுங்க, லட்சத்தை கொண்டு கிள்ளி போடுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்க தங்களை ஒப்பு கொடுப்பார்களானால் அவர்களுக்கு ஒரு லைஃப் கேரண்டி உண்டு என்று சொல்லுகிறேன். சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை லைஃப் கேரண்டியாக கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு ஆண்டவர் உங்களுக்காக மனதுருக வேண்டும். எவர்கள் மேல கர்த்தர் மனதுருகுகிறாரோ அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும். ஆண்டவர் ஒருத்தங்க மேல மனதுருகினார்னா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அப்போ மனதுருகணும்னா சில நேரங்களில் சில பாதையின் வழியாக நம்ம கடந்து போக வேண்டியிருக்கும். என்ன பாதை தெரியுமா? அந்த 11 போடுங்க. ஆமாம், சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. இந்த வேர்டு கடுமையான வார்த்தைகள், அப்படித்தானே? இது சாதாரண வார்த்தையா? சிறுமைப்பட்டவள் யார்? இங்க ஒருத்தியும் கிடையாது. இவ்வளோ பூரா சிறுமைப்படுத்துறவள்கள். ஆனால் நான் சிறுமைப்படுத்தப்பட்டவன், பெரும் காற்றில் அடிபட்டவள். இங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காள்வ, பெரும் காற்றை புறப்பட பண்ணுகிறவள். வாயை திறந்தாள் ஒன்னா புயல் தான் அடிக்கும். உங்களுக்கு அவர் மனம் உருக முடியாதும்மா. உங்களுக்கு அவர் மனதுருக முடியாது. நம்ம சபைக்கு வர ஒரு விஷயம், பாஸ்டர் நீங்க என்ன அவ வாயை திறந்தான்னா, ஒரு வீட்டுக்காரர் சொல்றாரு, அவரை பார்க்க பரிதாபமாக தான் இருக்கு. ஒரு வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் சொல்றாரு, பாஸ்டர் அவ வாயை திறந்துட்டான்னா, நடுங்குறாரு. அப்படின்னா அவ பெருங்காற்றில் அடிபட்டவல்ல, அவ பெருங்காற்றை உருவாக்குறவா. மூணாவது ஒருத்தி தேற்றரவற்றவன். இதை வாசிக்கும் போது நான் தான் அதுன்னு எனக்கு நல்லா தோணுது. தேற்றரவற்றவன்.
நாலா பக்கமும் பிச்சு பிடுங்குவாங்க. நமக்காக பேசுறதுக்கு அங்கே யார் இருக்க மாட்டாங்க. நாலா பக்கமும் பிச்சு பிடுங்குவாங்க. முத்து முத்தா கண்ணீர் வடியும். வாயை திறந்து பேச நீதான் இருக்காது. பேசுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. எல்லாத்தையும் நெஞ்சில வச்சு அடக்கிக்கிட்டு உக்கி இருக்கிறவள் தேற்றரவற்றவள். டாக்டர் என்ன செக் பண்ணி பார்த்துட்டு, பிகாஸ் ஆஃப் ஹை ஸ்ட்ரெஸ் யூ ஹாவ் பீன் கான் த்ரூ திஸ் இஸ் ப்ராப்ளம் சொல்கிறேன். நான் சொல்லுவேன், ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது டாக்டர், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, நான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பேன், நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுப்பேன் அப்படிலாம் டைலாக் விட்றேன். பாஸ்டர் நான் சொல்லலை, மிஷின் சொல்லுது. நான் சொல்ல, என்னைய ஒரு மிஷினில் படுக்க போட்டு நெஞ்சு ஃபுல்லாக நிறைய இதை கொண்டு மாட்டி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு கம்ப்யூட்டரில் கொண்டு சொருவி படுக்க போட்டாங்க. நான் தூங்கிட்டேன் அப்படியே. திரும்ப இறங்கி வந்தோன்னே அந்த கம்ப்யூட்ரு நான் யார் என்னன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பெரிய டாக்டர், அவரை பார்க்கறதுக்கு டைம் வாங்குறதுக்கே அவ்வளோ பேர் கூட நிற்காங்க. அவரை பார்க்கறதுக்கு மலேசியாவிலேருந்து ஆட்கள் வர்றாங்க. நான் அவரை பார்க்கணுன்னு போகலை. ஒருத்தரை கூட்டிகிட்டு போனவர் என்னையே கையை பிடிச்சி உள்ள விட்டார். அவன் டக்குன்னு குத்திட்டு பிளட் எடுத்துட்டாங்க. மிஷின் சொல்லுகிறது, யூ ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ், யூ ஆர் அண்டர் ஹெவி ஸ்ட்ரெஸ். நான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, எனக்காது ஸ்ட்ரெஸ்ஸாது பாஸ்டர். நான் சொல்லலை, மிஷின் சேஸ், மிஷின் சொல்லுது யூ ஆர் அண்டர் ஹை ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறார். உங்க யாருக்கா தெரியுமா? உங்க யாருக்கா தெரியுமா? தெரியாது. அவருக்கு என்னையா வெள்ளைஞ்சலையும் போட்டுட்டு எப்படி சுற்றிட்டு வராரு, சந்தோஷமாக அலையிறாரு. அவருக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கார், குஜால அலையிறாரு. கர்த்தர் உங்கள் பார்வையில் நான் அப்படி வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஒரு மிஷினுக்கு தெரியுது, இவன் பெருங்காற்றில் அடிபட்டவன், இவன் சிறுமைப்படுத்தப்பட்டவன், இவன் தேற்றரவற்றவன் என்று ஒரு மிஷினுக்கு தெரியுது. நிறைய நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு அது தெரியறது இல்லை, அதை குறித்து கவலையும் இல்லை. யார் புரிஞ்சு என்ன ஆக போகுது? என்னைய புரிந்த ஒருவர் இருந்தால் எனக்கு போதும் அப்படி சொல்லி ஆண்டவர் கையில் ஒப்படைக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் மேலே மனதுருகிறேன்ப்பா. உன் மேலே மனதுருகிறதுக்கு யாருமே இல்லாட்டாலும் நான் உன் மேலே மனதுருகிறேன். ஆனபடினாலே உன்னோடு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஒருவேளை இங்கே யாராவது என்னைய மாதிரி இருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன். அவர் உங்கள் மேல் மனதுருகும்படிக்கு, ஒருவேளை நீங்கள் தேற்றரவற்றிருப்பீர்களானால், பெரும் காற்றில் அடிபட்டிருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். நான் சொல்கிறேன், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். உன்னோடு நான் செய்கிற இந்த 10வது மாதம் நான் செய்கிற இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். உங்கள் வேதனையை, உங்கள் துக்கத்தை புரிந்து கொள்றதுக்கோ அதை தேற்றுவதற்கோ அங்கே ஆட்கள் யாரும் இல்லாமல் போகலாம். நீங்கள் யாராவது உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு யாரையாவது நினச்சிருப்பீங்க. அவங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்காமல் போகலாம். இன்னார்ட்ட போனால் அவங்க நம்மளை தூக்கி விடுவாங்கன்னு நீங்கள் நினச்சி போவீங்க. அவங்க உங்களை கீழே மிதித்து காலால் உதைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே மனதுருகி இந்த வார்த்தையை சொல்லுவார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு போகாது. உன் பாரத்தை, உன் பிரச்சனையை புரிஞ்சு கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறேன். நான் உன் மேலே மனதுருகுகிற தேவனாக இருக்கிறேன். நீ சிறுமைப்பட்டவளாக இருக்கலாம், நீ பெரும் காற்றில் அடிப்பட்டவளாக இருக்கலாம், நீ தேற்றரவற்றவனாக இருக்கலாம். ஆம்பளைங்களுக்கு ஆளதுக்கும் நீதம் இல்லை. பொம்பளைகளாவது ஓன்னு நினைஞ்சிருவாங்க, ஆமாம் அழுது முடிச்சுடுவாங்க. ஆனால் எங்கே பாரம்? ஆமாம்
நான் உங்களை யாரையும் கஷ்டப்படுறதுக்காக இதை சொல்லலை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவர்களாக, பெருங்காற்றில் அடிபட்டவர்களாக, தேற்றரவற்றவர்களாக இந்த வார்த்தைகளை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் மேலே நான் மனதுருகுவேன், உன்னோட நான் உடன்படிக்கை செய்வேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை, குறிப்பாக சமாதானத்தின் உடன்படிக்கையை உங்களோட ஏற்படுத்துவதற்கு இது ஒன்றே தகுதியாக இருக்கிறது. மற்றவங்க தான் சமாதானத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு சமாதானமும் தேவையில்லை, சமாதான உடன்படிக்கையும் தேவையில்லை. ஏன்னா தே ஆர் வெரி ஹாப்பி. ஆனால் யார் ஒருத்தங்க மனவேதனையோடு, துக்கத்தோடு, தன் குடும்பத்தை குறித்து, தன் பிள்ளைகளை குறித்து, ஏன் தன்னை குறித்து, தன் மேல் அக்கறைப்படுவதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு மனக்குறையோடு இருப்பாங்கன்னா ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். பைபிளில் இன்னொரு இடத்துல, மணி 11, பைபிளில் இன்னொரு இடத்துல ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் உன்னோடையும் நான் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினேகாஸ், ஆசாரியனாகிய ஆரோனின் பேரன் எலியாசாரின் மகன், அவன் பெயர் பினேகாஸ். அவன் ஒரு வாலிபன். அவன் ஒரு காரியம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன செய்தானா? என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். நான் திருப்பினேன். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆசாரியனுடைய பேரன் எலியேசரின் மகன், அவன் பெயர் பினேகாஸ். ஸ்தோத்திரம். அவன் ஒருவன் ஒரு காரியம் செய்தது நிமித்தம், அவன் ஒருவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தது நிமித்தம், இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. Really God was moved and impressed by the deed of Phinehas. பினேகாசினுடைய ஒரு செயல் கர்த்தருடைய இருதயத்தை அப்படியே அசைச்சிட்டு, நீங்கள் கர்த்தர் எரிச்சல் பட்டு கோவப்பட்டு 9ஆம் வசனத்தில் தாறுமாறாக கொன்றுவார். 9ஆம் வசனத்தை வாசிக்காதீங்க, ரொம்ப கொடூரமாக இருக்கும். 24,000 பேரை அடிச்சு போய் கர்த்தருக்கு எரிச்சல் வந்துட்டுனா ஒருத்தன் செத்தான், 2 பேர் செத்தாங்க. நமக்கு எரிச்சல் வந்தால் ஒரு வேலையும் அடிக்க முடியாது, பிடிக்க முடியாது, கேஸ் ஆயிரும். ஆனால் கர்த்தருக்கு எரிச்சல் வந்துன்னா $24,000 பேர் காலி. 24,000 people died. கொஞ்சம் 24,000 பேர்னா யோசித்து பாருங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய கூட்டம். 24,000 டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு ஸ்பாட் அவுட் ஆகுறாங்கன்னா கடும் கோபம். இந்த கடும் கோபத்தில் ஒருத்தன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி எழும்பி ஒரு வேலை செய்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டினபடினால். இஸ்ரவேலன் ஒருவன் புறஜாதி ஒருத்தியை கூட்டிக்கிட்டு அவளோட விபச்சாரம் பண்ணும்படி போகிறான். கர்த்தருக்கு இது அருவருப்பா இருக்குது. நீ ஒரு இஸ்ரவேலன் புறஜாதி ஒருத்தியை கூட்டிக்கிட்டு நீ விபச்சாரம் பண்ண போறிய. ஆண்டவர் கோபப்பட்டு வாதையை அனுப்புறார். இந்த வாதையில 24,000 பேர் சாகிறான். கர்த்தர் இது நிமித்தமாக தான் கோபப்படுறார் என்பதை அறிந்த பினேகாஸ் என்ற வாலிபன் ஈட்டியை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் 2 பேரும் படுத்து கிடக்கும்போது உருவ குத்துனானா. அந்த ஈட்டி மேல இருந்து கீழே வரைக்கும் இறங்கி 2 பேரையும் ஸ்பாட்ல கொலை பண்ணான். இந்த வைராக்கியமான செயலை கர்த்தர் பார்த்து அந்த வசனத்தில் சொல்றாரு, ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை
ஆண்டவருக்காக ஒருத்தன் வைராக்கியம் பாராட்டினான்னா அவர் டென்ஷன் ஆகி மூட் அவுட் ஆகி எப்படி இருந்தாலும் இவன் ஒருவனுடைய வைராக்கியத்தை பார்த்து மனம் இறங்கி அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பரிசுத்தத்துக்காக நீதிக்காக யாரையும் போய் கொலை, பினேகாஸ் கொலை செய்தான், நாளைக்கே புறப்படுங்கள். அநீதி செய்கிறவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். ஐபிஏ சபையாரே எல்லாரும் அந்நியனாய் மாறுங்கள். அப்படியா நான் பிரசங்கம் பண்ண முடியும்? அப்படியான பிரசங்கம்? அப்படி பிரசங்கம் பண்ணி நீங்கள் கீழ்ப்படுத்திட்டீங்கன்னா உடனே அரெஸ்ட் தான். எனக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் யாரும் போய் ஈட்டியை தூக்கி என்ன செய்ய வேண்டாம். ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பினேகாசுகள் எழும்ப கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் ஏன் தெரியுமா அந்த ஸ்தாபனத்தில் என்னைய மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறாரு? நான் கூட யோசித்து பார்ப்பேன். இந்த ஸ்தாபனத்தை பற்றி ஒருத்தன் என்கிட்ட குறை சொல்லும் போதே, என்னை விட பைபிள் காலேஜில் அவர் சீனியரு, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவர் வாத்தியாருக்கு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அவர் வெளிநாட்டு பணத்தையும் வாங்கி இவங்க நல்லா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பேசினார் பாருங்க. பிரதர் இதோட நிறுத்துங்க பிரதர், கோவப்பட்டுருவேன், அடிச்சு விட பார்த்துக்கோங்க. அவரை வாத்தியார்னு பார்க்கல. எங்கள் ஸ்தாபனம், எங்கள் சபை, எங்கள் ஐயா, நீங்கள் அவர் அப்படி குறை பேசுறது எனக்கு பிடிக்காது, அடிச்சு விடுவோம் பிரதர், நிறுத்துங்க. அவர் பேரை சொல்லலை. நான் பஸ்ஸில் கடைசி ரோவில் உட்காந்து சம்பவம் நடக்குது. காந்திபுரத்துலேருந்து மருதமலை பஸ்ஸில் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது கடைசி ரோவில் இந்த சம்பவம் நடக்குது. சும்மா தெரியுமா, ஐயோ வெளிநாட்டு பைசா வாங்கி எல்லாம் இப்படி சொந்தம் அப்படி பண்ணாங்க இப்படி அப்படியே குறையாவே சொல்லிட்டு வரேன். பொறுத்து பொறுத்து பார்த்தேன், ஒரு வைராக்கியம் வந்தது. ஸ்டாப் இட் நான்சென்ஸ், இதுக்கு மேலே இதை பேசக்கூடாது பிரதர், அடிச்சு விடுவோம் பிரதர், நிறுத்துங்க, ஐயாவை பற்றி பேசாதீங்க. இது ஐயா கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் யார் பார்த்தா? பெரிய ஐயா பார்த்தார். சரி, அந்த பைய சபைக்காக எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறான், அவங்க பாஸ்டருக்காக எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறான், அவங்க ஸ்தாபனத்துக்காக எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறான். அவன் அந்த ஸ்தாபனத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துக்கடா. அல்லேலூயா. நீங்க வைராக்கியம் பாராட்டுறத யாருக்காக பாராட்டுறீங்களோ அவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கூட இல்ல. அதை கர்த்தர் பார்ப்பார். அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான் என்பதை கர்த்தர் பார்த்தார். பினேகாஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினதை கர்த்தர் பார்த்தார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாரு? உன்னோட நான் சமாதானத்தை உடன்படிக்கையா ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. பினேகாசினுடைய சந்ததி நித்திய காலமாய் ஆசாரியர்களாக இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நீ சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயா? யாராவது ஒருத்தர் சபையை பற்றி சொன்ன உடனே ஆமாம் அந்த சபை இப்போ வர வர மோசமாக போயிட்டு, அப்படியா அப்படியா கதை. நீ சபைக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறதையும் நான் கேட்க வேண்டாம், நீ சபையை பற்றி கோளாறு பேசுறதையும் நான் கேட்க வேண்டாம். அதுக்கு கர்த்தரே உனக்கு பதில் செய்வார். உன் தலையில் வந்து விடியும். நீ சபைக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறதற்கும் பலன் உன் தலையில் விடியும். நீ சபைக்கு விரோதமாக அருவருப்பானதை பேசுறதுக்கும் உன் தலையில் வந்து விடியும். நான் ஏன் சபையா? என்னையே இன்னைக்கு கர்த்தர் மேய்ப்பனா வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு கர்த்தர் யாரை மேய்ப்பனா வைப்பாரோ அவங்க வந்து இந்த ஊழியத்தை நடத்துவாங்க. அன்னைக்கு யார் இருக்கணுமோ அவங்க இருப்பாங்க, அன்னைக்கு யார் விசுவாசியா இருக்கணுமோ அன்னைக்கு அவங்க விசுவாசியா இருப்பாங்க. ஏசுநாதர் வரைக்கும் சபை இருக்கும், நான் இருக்க முடியுமா? நீங்க தான் இருக்க முடியுமா? இருக்கிற காலத்துல இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், இருக்கிற சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், கொடுத்த மேய்ப்பனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் சமாதான உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. இதை பிரசங்கிப்பதற்கு நான் தகுதியா இருக்கிறேன். என் ஸ்தாபனத்துக்காக நான் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறேன். என் ஆவிக்குரிய தகப்பன்மாருக்காக நான் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறேன். அவர்கள் 100க்கு 100 சிறப்பானவர்களா என்று நான் அவர்களை சோதித்து பார்க்கவில்லை. எனக்கு அவர்களை கர்த்தர் ஆவிக்குரிய தகப்பனாய் கொடுத்தார். எனக்கு தலை தொட்டு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். எனக்கு அப்பம் விட்டு எனக்கு கொடுக்கிறார்கள். எனக்கு திராட்சை ரசத்தை இயேசுவின் இரத்தமாய் கொடுக்கிறார்கள். நான் அவர்கள் கைகளில் வாங்கி புசிக்கிறேன். நான் அவர்களுக்கு உண்மையாயிருப்பேன்.
இந்த ஒரு வைராக்கியத்தை பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட இந்த உலகத்தில் கிடைக்கப்பெறாத சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். ஆனால் ஒரு பினேகாஸ் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினான். கர்த்தர் பைபிளில் அவன்கிட்ட வந்து சொல்றாரு, உன்னோட நான் சமாதானத்தை உடன்படிக்கையாக ஏற்படுத்திக் கொள்கிறேன். அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. அவன் சந்ததி தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலில் ஆசாரியர்கள். அவனை தொட்டு கும்பிட்டு தான் ஆசரிப்பு கூடாதுகளே நுழைய முடியும். அந்த ஒரு பய செஞ்ச வேலை அவன் வம்சாவளிக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டு. நான் சொல்றேன், இங்க ஒருத்தி இயேசுக்காக சபைக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி வெறித்தனமா வாழ்ந்துட்டு செத்து போயிரு, உன் சந்ததியை வச்சு வாழ வைப்பார் அவரு. அவரை விடவா அந்த பய படிப்புல அவன் முன்னேறிட முடியும்? அவர் ஆசீர்வதிக்கிற விடவா உன் சொத்து சுகத்தை வச்சு உன் குடும்பம் வாழ்ந்துட முடியும்? கர்த்தர் பக்தி வைராக்கியம் பாராட்டி உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க இறங்கும் போது இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதமும் தேவையில்லை. ஆபிரகாம மாதிரி அசால்ட்டா சொல்லலாம், ஹே அவன் சொத்து சுகம் ஆசீர்வாதம் ஒன்றும் சிரட்டை கூட வேண்டாம். ஆபிரகாம் அவன் சிரட்டையினால ஆசீர்வதிக்கப்பட்டான் நாளைக்கு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. தூக்கி துறையடு, வாலிபர் சாப்பிட்டது போக மிச்சம் எல்லாரும் வீடு வந்து சேருங்க, கொள்ளையடிச்சதை பூராத்தையும் கொண்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்கே அவங்க தங்கத்தையும் வெள்ளியும் வைக்க குடோன் கட்டி போட்டிருக்கேன், இன்னொரு குடோன் கட்ட வேண்டியிருக்கு, இன்னும் வாண்டிருந்து வேற தங்கத்தை வாங்கி கொண்டு வைக்க தேவையில்லை, போ சிரட்டையாயிலும் எனக்கு வேண்டாம். யுத்தத்துக்கு போன எங்கள் ஆட்கள் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி வாங்கடா வீட்டை பார்த்து. ஸ்தோத்திரம். அதான் ஆசீர்வாதத்திலே ஒரு தெனாவிட்டு. சில பேருக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, இன்னும் கொஞ்சம் கிடைக்காதான்னு அவனுக்கு அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எவ்வளவோ இருக்கும், எவ்வளவோ இருக்கும், ஆனாலும் எச்சிக்கலை பயலா இருப்பான். இன்னும் கொஞ்சம் கிடைச்சிடாதா, இன்னும் கொஞ்சம் கிடைச்சிடாதா, இன்னும் கொஞ்சம் கிடைச்சிடாதா, அசிங்கம் பிடிச்சப்ப. ஆனால் சிலர் ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாரு, அசால்ட்டாக வாழ்வான். 1000 கோடியை கொண்டு கொடுத்தாலும் போய்க்கோ போய்க்கோ, அதெல்லாம் தேவையில்லை, கர்த்தர் எனக்கு தர போதுமான போய்க்கோ. ஒரு முறைலாம் ஒரு ஆள் கெட்ட காணிக்க கர்த்தர் சொல்ல, வாங்காத, போய்க்கோங்க பிரதர், இருக்கட்டும் பிரதர், வச்சுக்கோங்க பிரதர். நான் முதல்ல வாயிட்டு சொல்லி பார்த்தேன், கேட்கல, ப்ரெஷர் பண்ணாங்க, மூஞ்ச சுழிச்சு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு நடத்துறாரு. கர்த்தர் சொன்னா சிலர்ட்டெல்லாம் கேட்போம், ஏன் நீ கொடுக்கல தசம பாகம்? அங்கே உரிமை உண்டு. சிலவன் கெட்டு கெட்டாக கொண்டு கொடுத்தாலும் வேண்டாம், தூக்கிட்டு போ. ஆமாம், நாகமான் கொடுத்த காணிக்க எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், அப்படியே உள்ள வந்துன்னா அவனுக்கு பிடிச்ச குஷ்டம் உனக்கு பிடிக்கும் போன்ற வேண்டியதான். ஒருவனுடைய வைராக்கியம், பினேகாசின் வைராக்கியம். இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஒரு பக்கம் வைராக்கியம் உள்ள இருதயம், இன்னொரு பக்கம் சிறுமைப்பட்டு பெருங்காற்றினால் அடிபட்டு தேற்றரவற்று இருக்கிற ஒரு இருதயம். அன்பேலன்ஸ்டா இருக்கு ஊத்திரா. ஒரு பக்கம் வைராக்கியம் கொண்டு ஈட்டி எடுத்து ஒரே குத்துல 2 பேரை குத்துற அளவுக்கு வைராக்கியம். அங்கேயும் கர்த்தர் இறங்கி வந்து சொல்றாரு, சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இன்னொரு பக்கம் சிறுமைப்படுத்தப்பட்டு பெருங்காற்றினால் அடிபட்டு தேற்றரவற்று இருக்கிறவளையும் தேடி வந்து சொல்றாரு, தாயே உன் கூட சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன், கவலைப்படாதம்மா, உன் குடும்பத்தை குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத, நீ தேற்றரவற்று இருக்கலாம், நான் உன்னை தேற்றேன், நீ கவலைப்படாத, உன் பிள்ளையை நான் தேற்றேன். தேற்றரவற்று இருக்கிறவர்களோடையும் அவர் வந்து சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்துறார். இன்னொரு பக்கம் இயேசுவுக்காக வெறி கொண்டு எழும்பி ஈட்டி எடுத்து அநீதியை குத்தி சாய்க்கிற வைராக்கியம் உள்ள பினேகாசையும் பார்த்து சொல்றாரு, நான் அவனோடு 13 வசனம், என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல இந்த 2 இடத்தை தவிர வேற யாரோடையும் ஏகப்பட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. சமாதானத்தின் உடன்படிக்கை என்பது பைபிள்ல இந்த 2 பேரை தவிர வேற யாரோடையும் கிடையாது. நான் சொல்றேன், ஒன்று அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி பெருங்காட்டில் சிக்கி சீரழிஞ்சு ஆண்டு எனக்கு ஒன்றும் இல்லை நான் அப்படின்னு கிடந்துரு, உன்னையும் தூக்கி கர்த்தர் நிறுத்தி சந்ததி சந்ததியாய் வாழ வைப்பார், சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். இல்ல
என்னைய மாதிரி வெறி கொண்டு ஈட்டியை தூக்கிறாதீங்க. ஈட்டியை தூக்குனுங்கிறது வார்த்தையை தூக்கு, வசனத்தை தூக்கு, வசனத்துக்காக வாழ வெறி கொண்டு வாழு, சபைக்காக வைராக்கியம் பாராட்டு. எங்க சபை, எங்க பாஸ்டர், எங்க ஊழியம், இப்படி நீ வைராக்கியமா வெறி கொண்டு எழும்பு. அப்பவும் கர்த்தர் உன் கூட வந்து என்ன பண்ணுவாரு? சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்துவார். என்னை தேற்றும் தெய்வமே, நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. Where heaven draws near, voices of praise casting out